எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜி-ஸ்டார் மொபைல் கேர். நான் உங்கள் விஜயகுமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஜி-ஸ்டார் மொபைல் கேர் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த பவர் ஐசிங்க. இந்த பவர் ஐசி பற்றி ஒரு விஷயம் தான். இந்த பவர் ஐசி பொதுவாகவே வந்து மொபைலில் ஒரு பெரிய ஒரு மொபைல் ஃபோனோட ஹார்ட்டுனாவே இந்த பவர் ஐசி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பவர் ஐசியில் வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம் இது நல்லா இருக்கா இல்லையா, இல்லை வந்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்தால் போதுமா, வேறு எதுவும் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா, இல்லை வந்து சிக்னல்ஸ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய குழப்பங்கள். இந்த பவர் ஐசி ஒர்க் ஆகிறதுக்கு டிசி மீட்டர் ரீடிங் இருக்கா, ஸோ அப்படி ரீடிங் வந்தாலுமே அது நல்லா இருக்கா இல்லையா, இந்த கையில் இருக்க பவர் ஐசி வச்சு பார்த்தா ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இந்த பவர் ஐசி மூலிமா நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பவர் ஐசியை நான் வந்து ஆல்ரெடி குவால்காம் வழியாக நான் சொல்லியிருப்பேன், இப்போ மீடியாடெக் வழியாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ மீடியாடெக் கான்செப்ட்ஸ், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு பவர் ஐசிக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. நீங்கள் பவர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன வோல்டேஜ் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து மீடியாடெக் பவர் ஐசி லேட்டஸ்ட்டில், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல்ஸில் நிறைய மாடல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஐசி வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இதில் தெளிவாக தியரி நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு ஃபாலோட் பை அந்த ப்ராக்டிக்கல், அதாவது பவர் ஐசி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வோல்டேஜ் இருக்குது, ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் செக் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக பாருங்கள். பவர் ஐசி பற்றின ஒரு தெளிவு வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜி-ஸ்டார் மொபைல் கேர் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை புதுசாக வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நவம்பர் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ டிசம்பருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்சஸ் வந்து சீட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் மேற்கொண்டு நீங்கள் சீட் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியாடெக் 6358 அப்படிங்கிற இந்த பவர் ஐசி பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூஷனாக நான் வந்து ப்ராக்டிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மீடியாடெக் 6358 இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவால்காமில் வந்துட்டு நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ், எல்டிஓஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்துருப்போம். இந்த மீடியாடெக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த போர்னியோவில் ஃபீல் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு பவர் ஐசி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வோல்டேஜ் இருக்குது, அதோட நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒரு சின்ன தியரட்டிக்கல் வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த டயக்ராம், அதாவது வந்து இந்த மீடியாடெக் MT6358 அப்படிங்கிற இந்த பவர் ஐசியில் வந்துட்டு இது வந்து ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஐசியை நீங்கள் ஒரு மதர் போர்டில் பார்க்குறீங்க, இல்லை விவோவில் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிராண்ட்ஸில் இருக்கலாம், சரிங்களா. ஸோ அதில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா படி தான் அதில் வந்து இருக்கும் கம்பல்சரி, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் பவர் ஐசி அப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு S2, VD RAM 1, V மோடம், ஓகேங்களா. ஸோ V கோர், V GPU, V Proc 12, V Proc 11, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா VPA அண்ட் VS1 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸில் வந்துட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் மெயினாக இந்த பவர் ஐசியை நீங்கள் பார்க்குறீங்க, இதுக்கு வந்து இன்புட் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மீடியாடெக் அப்படிங்கும் போது V6 4.2 வோல்ட் அல்லது 3.7லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் நமக்கு வந்து இன்புட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்புட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவர் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ பவர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஃபால்ட்டாக, அதாவது பவர் கீயை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக எந்தெந்த வோல்டேஜ் வரும், எந்தெந்த வோல்டேஜ் வராது அப்படிங்கிற ஒரு தியரி தான் இந்த ஒரு தியரி. ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா கூட ஃபியூச்சரில் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து S2 இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டிஃபால்ட்டாக
ஆஃபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக வந்து பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இது வந்து வோல்டேஜ் வருமா வராதா அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ ஒன்று மட்டும், அதாவது இந்த விபிஏ அப்படிங்கிற இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது S2ல வந்து நான் டிஃபால்ட்டாக என்ன வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.35 வோல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி விடி ரேம் 1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வோல்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு CPU அண்ட் EMMC ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ விடி ரேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபால்ட் வோல்டேஜ் வந்து 1.1. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ 1.1 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வருது. ஸோ வி மோடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்க பாருங்க 0.7 வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் வி கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வி கோர், வி ஜிபிஓ, வி ப்ராக் 1112 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8 வோல்டேஜ் வந்து உங்களுக்கு யாருக்கு போகுது, சிபிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே S2 அண்ட் S1. ஓகேங்களா. S1 அண்ட் S2 இது ரெண்டும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஐசிக்குள்ளேயே வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ள போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CPU போகிற மாதிரியும், இந்த விடி ரேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து EMMCக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ரேம்கான வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம்லேயே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது வந்து CPUக்கும் போகும், அட் த சேம் டைம் EMMCக்கும் போகும். ஓகேங்களா. இப்போ உங்களோட பவர் கீயை ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எதெல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த VPA தவிர நீங்கள் எல்லா இடத்துலையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்க வோல்டேஜ் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்த வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ ஆன் ஆகும் போது என்னென்ன வோல்டேஜ் வருங்கிறத பக் செக்ஷன், மீடியாடெக்கோட பக் செக்ஷனை மட்டும் தான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ட்ராப் அவுட் அப்படிங்கிற இந்த செக்ஷன் நான் வந்து கொடுக்கல. ஒன்லி பக் செக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து சிபிக்கு போகக்கூடிய அந்த மெயினான பக் பவரை மட்டும்தான் இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த காயில்ஸில் உங்களுக்கு வந்து இனிஷியல், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த காயில்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வோல்டேஜ் வரலையோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 0.8 வோல்டேஜ் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.7. ஸோ இதுக்கு வந்து 1.1, 1.35, இந்த இடத்துல 2. இந்த வோல்டேஜஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேட்டரி வந்து நான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்டரி வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பேட்டரியில் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 4.3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 4.3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவர் ஐசி. ஸோ நம்ம பேட்டரியில் கொடுத்துருக்க வோல்டேஜ் வந்து நேராக வந்து நமக்கு சப் பவர் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா V6, அதாவது நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு வெளியே வரும். V6 நமக்கு அது இப்போ நம்ம 4.4 வந்துச்சு இல்லை 4.3 வந்துச்சு அப்படின்னா ஸோ இங்கே இன்புட்டில் பவர் ஐசியோட இன்புட்டில் நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் பேட்டரி கனெக்டரில் என்ன இருந்துச்சோ 4.3 இருந்துச்சோ அது அப்படியே பாருங்கள் V6 4.3 நமக்கு வந்து வருது. ஸோ அப்போ சப் பவர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஓகே, நமக்கு இன்புட் வோல்டேஜ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகேவாக இருக்குது. இப்போது பவர் கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணல, ஃபோன் வந்து ஆன் பண்ணலை. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த செக்ஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த காயில் வந்து நமக்கு வந்து VS2 இதோட டிஃபால்ட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.35. நமக்கு வோல்டேஜ் வந்து அவுட்புட் ஆகுதான்னு பார்க்குறேன். எனக்கு பாருங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவுட்புட் வந்து வரலை. அட் த சேம் டைம் VD RAM 1 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா V மோடம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா V கோரு, ஸோ V GPU, V ப்ராக் 12, V ப்ராக் 11 அண்ட் VPA அண்ட் VS1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மில் நம்ம வந்து போர்டில் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எதுலேயுமே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து என்ன ஆகலை, எனக்கு வந்து வரல. ஓகேங்களா. நான் பாருங்கள் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு எதுலேயுமே என்ன ஆகலை, எனக்கு வோல்டேஜ் வந்து வரல. ஓகே, நான் வந்து இதுலேயும் செக் பண்ணிட்டேன், இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கெப்பாசிட்டி செக் பண்ணிட்டேன். எனக்கு வோல்டேஜ் வந்து இப்போ எதுவுமே வரல. இப்போ வந்து ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவர் செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங்கில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சார்ஜிங்கில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி தியரிட்டிக்கலாக பார்த்த அந்த விஷயங்கள் இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் மோடு மல்டிமீட்டரில் வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம VS2 1.35 வோல்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு 1.3 வோல்ட் நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா VD RAM 1 இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.1 வோல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1.1 வோல்ட் வந்து வருது. ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து V மோடம் 0.775. ஓகேங்களா. ஸோ 0.775 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 0.78 இந்த ரேஞ்சஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா V கோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.8. ஸோ 0.8 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு V GPU.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.8 வரணும் ஓகேங்களா. ஸோ 0.8 அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Vproc 1.2. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.8 வோல்ட் வரணும். ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 0.8 வோல்ட் வந்து வருது ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து Vproc 11 11 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து 0.8 ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம 0.8 வந்து நம்ம செக் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ 0.8 அண்ட் நெக்ஸ்ட் வந்து VPA இது வந்து டிஃபால்ட்டாக வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக இது வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆஃப்னு இருந்துச்சு இல்லையா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா VS1 2 வோல்ட்னு போட்டிருக்கு. ஸோ 2 வோல்ட் வந்து நமக்கு வருது ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஐசி பற்றின தீரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப்ராக்டிக்கலாக செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ தீபாவளி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு, அதை வந்து ஸ்டே பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ வரப்போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா பேஜ் அஃபீஷியல் விஜய் கோபிநாத் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அங்கே பார்த்தீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே யூடியூப்ல என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடும். சரி, ஓகே, அண்டில் தென் பை ஃப்ரம் கோபிநாத். Thank you.